இன்றைக்கி பயிர் கஞ்சி எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பச்சை பயிர் எடுத்து 1/2 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி கேரளா மட்டை அரிசி தான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 1/2 கப் அரிசியும் சிறுபயிரும் சேர்த்து எடுத்ததுனால 3 கப் தண்ணியும் கூடவே 1 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இது வந்து குண்டரிசினால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் மொத்தம் 4 கப் எடுத்திருக்கேன். சரியா? போட்டு ஒரு 4-5 விசில் எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் துவையல் தான் சைடில் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும்போது சுடு தண்ணி நம்ம சைடில் போட்டு வச்சுக்கிடணும். சுடு தண்ணியில் மட்டும்தான் இதை என்ன செய்யணும், கஞ்சியை நல்லா கலக்கணும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. கஞ்சிக்கு எப்போதுமே கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக இருக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த கஞ்சி தண்ணி குடிக்கும்போது. இல்லைன்னா சோறு மாதிரி கெட்டியாக இருக்கும். இதில் இருக்கிற பூண்டு எடுத்து அப்படியே சாப்பிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். காய்ச்சல் நேரத்தில் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பையனுக்கு இன்னைக்கு காய்ச்சல், அவனுக்காக தான் இன்னைக்கு காலையிலே கஞ்சி பண்ணேன். அவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகாவும் சின்ன வெங்காயம் அடுப்பில் போட்டு சுட்டு கொஞ்சம் புளியும் வச்சு அரைச்சி அப்படியே ஒரு துவையல் பண்ணி சாப்பிட்டாலும் இந்த கஞ்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் துவையல் தான் பண்ணியிருக்கேன்.